காம்ரேட் எஸ்கே வியாஸோட கனவு ஆல் இண்டியா அக்கௌண்ட்ஸ் எம்ப்ளாயிஸோட பென்ஷன் அசோசியேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 1913 ப்ரொபோஸ் பண்ணாரு. அந்த கனவு இன்னைக்கு நனவாயிட்டு இருக்கு. சோ இதை நடத்தி கொடுப்ப காம்ரேட் எஸ் மோகன் அண்ட் கே உதயகுமார் அழைக்கிறேன். கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்தோட நம்ம கூட்டம் ஆரம்பித்துக் கொள்கிறது. சுப்பராயன் அவர்கள் முதல் முயற்சி. சுப்பராயன் கமா தெளிவொழுகும் சீராரும் பலனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடர் திருநாளும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நண்பர்களே, தொடர்களே, அதாவது அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதியர் சங்கத்துடைய தமிழ்நாடு கிளை இந்த துவக்க நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதற்காக வரவேற்புரை நிகழ்த்த உதயகுமார் அவர்களை நண்பர்களே, தொடர்களே, எஸ்கே வியாஸ் அவருடைய கனவை நனவாக்கும் வகையிலும் அது சார்ந்து அவர் எடுத்த முடிவின் அடிப்படையில் மாநில வாரியாக, அதாவது துறைவாரி சங்கங்கள் அமைப்பது என்று முடிவெடுத்து அதனுடைய பகுதியாக ஐஎன்ஏடி பென்ஷனர் அசோசியேஷன் என்பதை அமைக்குவது என்றது முடிவெடுத்து இன்றைக்கு அதனுடைய துவக்க நாள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த துவக்க நாளுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நம்மளுடைய அழைப்பை ஏற்று உண்மையிலேயே வந்திருக்கக்கூடிய மதிப்பெரும் மதிப்பிற்குரிய திரு அம்பலவாணன் ஐஏஎஸ் டைரக்டர் என்டர்பிரைன்ஷிப் டெவலப்மெண்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அப்புறம் காம்ரேட் ஏ சுந்தரம் தமிழ்நாடு இன்கம் டாக்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். காம்ரேட் சி கிருஷ்ணன் ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஆல் இண்டியா ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். காம்ரேட் பி மோகன் ஸ்டேட் பிரசிடென்ட் NCCPA தமிழ்நாடு அவர்களையும் மேடைக்கு வரும்போது அன்புடன் அழைக்கிறேன். காம்ரேட் சுதாகரன் செக்ரட்டரி ஜெனரல் All India Audit and Accounts Officers Association, and Comrade Ramesh, President All India Audit and Accounts Association அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் வந்திருக்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கூட்டத்தின் தலைமை உரையை மோகன் ஏற்று நடத்துவார். நன்றி தோழர். இது உண்டான பின்னணி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதியர் சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு ஊழியருடைய மகாசங்கரத்துடைய
தலைவராக இருந்த அன்று பொதுச் செயலாளர் இருந்த தோழர் எஸ் கே வியாஸ் அவர்கள் இதை முடிவு செய்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக 2016 வருடத்தில் நாக்பூர்ல அவருடைய முதல் மாநாடு துவக்கப்பட்டது. ஆர்.கே. ஸ்ரீவத்சவா நம்மளுடைய மறைந்த தலைவர், அதே மாதிரி டி. நாராயணன் அவர்களும் இன்று நம்மோடு இல்லை. ஒர்க்கிங் பிரசிடென்டாகவும் குகைன் அவர்கள் பொதுச் செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது நடந்தது. அதுக்கப்புறமாக 2வது மாநாடு, இப்ப 3வது மாநாடு. இதுல நம்ம என்ன ப்ராப்ளம் சொன்னா, அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதியர்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாடு கிளை, நாடு முழுக்க கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் கிளைகள் ஆரம்பிக்கல, கிளைய ஆரம்பிக்கல. அதுக்காக பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கூட அதை கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கடைசியாக அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதியர் சங்கத்துடைய கிளையை நாம இங்க ஆரம்பிக்கிறோம், அதை துவக்க இருக்கிறோம். அந்த ப்ரொபோசலை உங்க முன்னால நான் வைக்கிறேன். அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதியர் சங்கம் தமிழ்நாடு புதுச்சேரி கிளை இன்று துவக்க இருக்கிறோம். அதுக்கு நீங்க உங்களுடைய கரவொலி எழுப்பி நீங்கள் ஆதரவு தர வேண்டும். நீங்க ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு இல்லைன்னா நம்மளுடைய உயர் அதிகாரி, ஆனா நாங்க எப்பவுமே அவர் தோழன் கூட சொல்லுவோம் சில சமயத்துல, அம்பலவாணன் அவர்கள், அவர் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள், அகில இந்திய கணக்கு தணிக்கை இவங்களும். இதோடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன், நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் ஒரு மிகப்பெரிய முன்னணி வீரன். அப்ப என்சிசிபியோடைய ஸ்ட்ரென்த் ஆகணும்னு வச்சுங்க, என்சிசிபியோட கரம் வலுவாக வேண்டும் என்றால் ஆடிட்டுடைய கொடி உயர வேண்டும். ஆடிட் எப்பவுமே ஒரு முன்னணி வீரனாக இருந்திருக்கு எல்லா போராட்டங்களையும், ஓய்வூதியம் அது. ஆகவே அந்த மாதிரி சமயத்துல நம்மளிடையே இருக்கக்கூடிய என்சிசி சிபியோடைய சங்க மாநில தலைவர், மாநில கன்வீனர், அவங்க 2 பேரும் மேடைக்கு வந்து இந்த பேனரை நீங்க எங்களுக்காக திறந்து வைத்து இதை துவக்கி வைத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பக்கம் அவங்க சார் அம்பலவாங்க சார், இன்னொரு பக்கம் அவங்க 3 பேர் நின்று நீங்க இது பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியா தந்து கொஞ்சம் போட்டாலாம் இருப்பாங்க. ஆமா, இந்த பக்கம் சாரி All India Audit and Accounts Pensions Association Zindabad, Zindabad, Zindabad. All India Audit and Accounts Association Pensions Association Zindabad, Zindabad, Zindabad. வாழியவே, 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 வாழியவே. AAPA வாழியவே, 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 வாழியவே. அகில இந்திய கணக்கு தணிக்கை ஊழியர் ஓய்வூதியர் சங்கம் வாழியவே, வாழியவே, வாழியவே. All India Audit and Accounts Pensions Association long live, long live, long live. காலம் கருதி என்னுடைய தலைமுறையோட பாதியில வைக்கிறேன். ஏன்னா அப்புறமா எல்லாரும் பேசும்போது நடுநடுவில் அந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நம்மளுடைய சார் பல்வேறு வேலைக்கு நடுவில் வந்திருக்கிறார். ஆக அவரை இந்த சிறப்புரை, அதாவது துவக்கி வைத்து சிறப்புரை அவர் ஆற்றல் வருமாறு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கு குடியிருக்கும் நமது பென்ஷனர் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டினுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா சார் வாழ்த்தி
வரவேற்று பாராட்டி கௌரவிப்போம். மிஸ்டர் மோகன், நம்ம ரமேஷ் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு அவங்க கூப்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு நம்ம போறதுன்றது நமக்கு எப்பயுமே ஒரு பெருமையான விஷயம். ஸோ அதனால நான் உடனே நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா இந்த வாரம் நான் எங்கேயோ வெளியே போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க சொன்ன உடனே நான் அதை ட்ராப் பண்ணிட்டு ஐ தாட் ஐ ஷுட் மீட் யூ ஆல். அதனால இது வந்து எனக்கு ஒரு பெரிய புண்ணியமா நினைக்கிறேன். ஒரு ஏன்னா நம்ம அலுவலகம் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம ஏஜி ஆபீஸ் பத்தி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட எனக்கு நிறைய இன்டராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இப்ப மட்டும் இல்ல, நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தது ஒரு மரியாதை கலந்த ஒரு இது இருக்கும். நம்ம ஸ்டாஃப் அசோசியேஷன் ரிலேட்டட் மேட்டர்லயே கூட எல்லா அதிகாரிகளுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய நாலேஜுக்கு ஒரு மரியாதை தருவாங்க. மற்ற அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸுமே வந்து ஜென்யூனா சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து உங்க ஆபீசர்ஸ் வந்து நல்ல நாலேஜ், இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல வந்து ஒரு எஃபிஷியன்டா ப்ரொஃபிஷியன்டா ஒரு பிரசன்டேஷன், அவங்களுடைய ஆர்கியூ பண்ற விதம், அவங்களோட ஃபேக்ட்ஸ் கேதர் பண்ற விதம், எவிடன்ஸை கொண்டு வர விதம் எல்லாமே வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட்டா ஆப்போசிட் பார்ட்டியை வந்து ஒரு நிலையில நிறுத்துற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சில பேர் வந்து கொஞ்சம் வெகமெண்டா ஆடிட் வந்து என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் வேகா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அறகுறையா ரெக்கார்டை கொடுத்துட்டோம்னா நம்ம அறகுறையா தான் நம்ம ஆடிட் பண்ண முடியும். ஃபுல்லா 100% நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா ஃபேக்ட்ஸும் நம்ம முன்னாடி இருக்கும்போது நம்ம கரெக்டான ஒரு நடுநிலையோட நம்மளால ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். சோ அதனால நம்மளுடைய ஆபீஸுக்கு வந்து ஒரு தனி மரியாதை இருந்தது. நான் கேரளால ஒர்க் பண்ணும்போது கூட நிறைய சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட நான் இன்டராக்ட் பண்ணிருக்கேன். அப்ப நம்ம ஆபீஸை பத்தி சொல்லுவாங்க, உங்க ஆபீஸ் தான் எபி சென்டர் ஃபார் யூனியன் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி நின்று போராடி அதுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆபீஸ். அதே மாதிரி நம்ம ஆல் இண்டியா யூனிட்ஸ்ல எல்லா ஆல் இண்டியா கவர் பண்ற அளவுக்கு முக்கியமான இடங்கள்ல எல்லா பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்ல, ஏன்னா ஏஜி ஆபீஸே ஒரு பெரிய ஸ்தாபனம், 3000 பேர் 4000 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது. ஆனா காலப்போக்கில் இப்ப வந்து ரொம்ப இதாயிருச்சு. அதே மாதிரி நம்மளுடைய இந்த நாலேஜ் ட்ரிவன் ஒரு டிபார்ட்மெண்ட். இது நாலேஜ் வந்து எல்லா சப்ஜெக்ட் மேட்டர்லயும் அப் டு டேட்டா வச்சிருப்பாங்க. ஒரு புது ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா பென்ஷன்ன்றது அது ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா நாட் ஓன்லி ஃபார் ஏஜி ஆபீஸ் பென்ஷனர்ஸ் பட் ஆல் ஓவர் தி இந்தியன் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்குமே வந்து இந்த பென்ஷன்ன்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். இதுல வந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரையும் அனலைஸ் பண்ணி அதை முன்னாடியே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அதிகாரிகள் வந்து அந்த அளவுக்கு தெளிவா இருப்பாங்க. அதனால எப்பயுமே எந்த ஒரு பென்ஷன் ரிலேட்டட் மேட்டரா இருந்தா கூட இப்ப நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா நமக்கு அதுல வந்து அதிகமா அந்த நாலேஜ் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஆபீசர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லி அவங்கள கைட் பண்ணுவோம். இதுதான் இது பண்ணிருக்கோம். பட் இந்த காலப்போக்கில் எனக்கே வந்து என்னென்ன சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது என்னன்னா, இப்ப நிறைய அதிகாரிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்கில் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த நாலேஜ் அப்டேஷன் கிடையாது. ஒரு சில பேர் தான் அந்த இதுவா இருக்காங்க. நம்ம வந்து ஒரு கான்சியஸ் எஃபர்ட்டா எடுத்து அந்த நாலேஜ் மட்டும் எந்த காரணத்திலையும் குறையாத மாதிரி நம்ம அமைப்பை உருவாக்கணும். நம்ம இப்ப நீங்க எல்லாமே நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு. நீங்க ஒர்க் பண்ண ஒரு ஃபீல்டுல இப்ப ரெவென்யூ ஆடிட் இருக்கும், கமர்ஷியல் ஆடிட் இருக்கும், எல்லாத்துலயுமே இப்ப அந்த கேலிபர் இப்ப கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஏஐஜியா இருந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம ஆபீசர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் லேர்ன்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் தி ஆபீசர்ஸ் ஹூ வொர்க்ட் அண்டர் மீ. அப்படிதான் வந்து யூ கேன் லேர்ன். ஆக்சுவலி சீனியர் ஆபீசர்ஸ் கொடுப்பாங்க, ஒரு மேஜர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க, ஒரு மேக்ரோ பிக்சர் கொடுப்பாங்க. பட் இந்த கிராஸ் ரூட் லெவல்ல, கட்டிங் எட்ஜ் லெவல்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு பாஸ் இருந்தாரு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் கௌதம் குஹான்னு சொல்லிட்டு. அவர் அதான் சொல்லுவாரு, நம்ம if you want to learn, you learn from your WO, you learn from your subordinates.
senior officers will guide you on a macro picture. They can give you some major input. They can see the views in a holistic view. But actually என்ன நடக்குது ஃபீல்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் தேர் வியூஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நாலேஜ் பேஸ் வந்து ரொம்ப ரொபஸ்டா இருந்ததுனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் லாங் டைம் இப்ப ஆஸ் அ பிரின்சிபல் ஏஜி நான் இங்க ஒர்க் பண்ணேன். முந்தையெல்லாம் வந்து நான் ஏஏஜியா டிஏஜியா இருக்கும் போதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வியூ சொன்னோம்னா அது 10 வியூ ஆப்போசிட்டா வரும். கரெக்ட், அதாவது ஒரு கரெக்டா நம்மள வந்து நல்ல வழியில கொண்டு போறதுக்கான அத்தனை வியூஸுமே வந்துடும். நான் பிரின்சிபல் ஏஜியா இருக்கும்போது பேசியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. நம்ம ஸ்டாஃப் யாருமே பதிலே பேச மாட்டாங்க, நம்ம ஆபீசர்ஸ் பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கே ஒரு பயம். நமக்கு எதுக்குடா இந்த வம்பு, இவர் இருக்கிற காலத்துல எதுக்காவது சொல்லுவாரு, அப்புறம் இவர் போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வந்து ஏன்னா இதை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ட்ராக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்றது, நம்ம அசோசியேஷனுக்கும் நான் அதுதான் இது பண்ணேன். இட்ஸ் அ வெரி ஆனரபிள் அண்ட் வெரி லாடபிள் கைண்ட் ஆஃப் எஃபர்ட் டு ஆர்கனைஸ் an association for the pensioners at the moment. இதை வந்து ரொம்ப சிறப்பா செய்யுங்க. ஏன்னா as a pensioner we all need to meet regularly. அட்லீஸ்ட் ஒரு குவார்டர்லி ஒரு மீட்டிங்காவது நீங்க போடணும். ஏன்னா வாட் வி நீட் அட் த எண்ட் ஆஃப் இப்ப நான் பார்த்திருக்கேன் அண்ணன் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பென்ஷனர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தே நீட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும், லைக் மைண்டட் பீப்புள். நம்ம எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணதுனால நமக்கு அந்த ஆல்ரெடி வி வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், நம்ம சப்போர்ட்டிவா இருக்கும். ஐடியாஸ் நம்மளுடைய ஒருத்தருக்கு ஒருத்தருடைய லைக்கிங் அண்ட் டிஸ்லைக்கிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட்டிவாவே இருப்போம். நம்ம பிடிக்காதுன்னா கூட சப்போர்ட்டிவா இருப்போம். அதுதான் நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். முக்கியமா வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் சப்போர்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய நெட்வொர்க். இப்ப நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தட் வி ஹேவ் குட் டெக்னாலஜி, வாட்ஸ்அப் இருக்கு. இப்ப இந்த இதுல வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். யாருக்கா ஒரு சின்ன இதுனா கூட அந்த குரூப்ல வந்து ஒரு மெசேஜ் போட்டா உடனே நம்ம வந்து சப்போர்ட்டிவா நம்ம ஒரு ரோல் எடுக்க முடியும். அதே மாதிரி இப்ப வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டிங் டு த பென்ஷனர்ஸ், அவங்களுடைய இம்பாக்ட், பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே மாறிட்டே வருது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது மாத்திட்டு இருக்காங்க. டாக்ஸேஷன் இஷ்யூஸ் நிறைய இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. சோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா we need a good central organization. அதுக்கு இந்த அசோசியேஷன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இன்னும் வந்து என்னன்னா we are after retirement நிறைய நாலேஜ் உள்ள அத்தனை பேருமே வந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட்டை விட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய சர்வீசஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நானே வந்து நான் இருந்த ஆர்கனைசேஷன்ல எல்லாம் நம்ம ஆபீசர்ஸ் கொஞ்சம் பேரை எடுத்து போட்டு அவங்கள யூஸ் பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்றோம். பட் as a robust mechanism, இப்ப நம்ம அந்த IIPA அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் நம்ம அசோசியேஷன் மூலமாவே நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் இல்ல ஒரு நாலேஜ் சென்டர் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணீங்கன்னா that would be a great help for not only for the department but also for others. நம்ம நிறைய கன்சல்டன்சி ஒர்க் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா we need people with public auditing knowledge, public accounting knowledge, pension related aspects. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து ஹேண்டில் பண்றதுக்கே ஆள் இல்லை. ஆக்சுவலா கவர்மெண்ட் இஸ் ஃபேசிங் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். நானு நிறைய பேருக்கு என்கிட்ட வந்து கேட்கறாங்க இந்த பென்ஷன் இல்ல, நான் என்னோட PS கிட்ட சொல்லி நீங்க இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அம்மா 1970 பென்ஷனர் அவங்க ஏர்போர்ஸ்ல இருந்து அந்த சர்வீஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1991 இருந்து அவங்க ஃபைட்டிங் இது வரைக்கும் நடக்கும். இது ஆல்மோஸ்ட் 82 இயர்ஸ். அந்த சர்வீஸை இன்னும் இன்க்ளூட் பண்ண தெரியல அவங்களுக்கு, அந்த இதை எப்படி கால்குலேட் பண்ண தெரியல. இப்ப வந்து என்னோட EDA ஆபீஸ்ல ஒரு சீனியர் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனவர் அங்க இதுவா இருக்கிற கன்சல்டன்டா, அவரை வச்சு அதை ஃபுல்லா என்டையர் சர்வீஸ் புக்ல இருந்து அவங்க எப்ப ஜாயின் பண்ணாங்க, எவ்வளவு இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி
நம்ம ஆபீஸ்ல தேங்க்ஃபுல்லி நம்ம ஏஎன்டில வந்து அதை வந்து அவங்க சப்போர்ட்டிவா ஒரு ரோல் பிளே பண்ணி அவங்க ஒரு லீடிங்கா ஒரு லெட்டர் போட்டு அந்த தாம்பரம் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இப்ப அது ஃபைனல் மூமெண்ட்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்க வாங்கக்கூடிய அந்த சம்பளத்தை அவங்க சர்வீஸ் பீரியட அந்த ஏர்போர்ட்ஸ்ல இருந்த சர்வீஸ் பீரியட எடுக்கவே இல்லை. எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. ஆனா அதை கால்குலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியல. சோ நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நம்ம சங்கத்துல இருந்தே கூட நீங்க இத ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து நீங்க யூ கேன் ரைட் டு த கவர்மெண்ட், நாங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்றோம், எங்க சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, we are trying to help, we will train the officers on how to prepare the pension proposals, வேரியஸ் இது நம்மளே ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம டெவலப் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆபீசர்ஸ் who are already retired can able to contribute something to the society can continue to do it. ஏன்னா நம்ம within the organizationல இருக்கும்போது நம்மளுடைய இஷ்டத்துக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு ஒரு certain ரோல் இருக்கும், அதை நம்ம பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு இதுல வரும்போது we can always do well. இன்ஃபேக்ட் நான் ஒடிசால இருக்கும்போது இந்த ஐபிஐ மூலமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வாங்கினோம். தேங்க்ஸ் டு பாலகிருஷ்ணன் சார், நம்ம கார்த்திக் எல்லாம் பேசிட்டு நிறைய அவுட் சைட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்தாங்க ஐபிஏக்கு. அதே மாதிரி இங்கேயும் வாங்கலாம். இப்ப இங்க வந்து நமக்கு ஒரு ரொபஸ்ட் மெக்கானிசம் நீங்க ஒரு இது பண்ணுங்க, ஒரு நாலேஜ் சென்டர் கிரியேட் பண்ணுங்க. தட் வுட் பி a great help. So both physical and mental health, that is very important. Please be happy. Morning walking போங்க, meet friends, that's the most important thing which you can always do. நல்ல லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுங்க. Don't get involved into the current day politics because that is very harmful, that is very bad, that's not good for our mental இது. ஏன்னா நம்ம வேலை செஞ்ச காலங்கள்லாம் அதனுடைய peace and tranquility was totally different. இன்னைக்கு இருக்கிற situation is totally different. Never get carried away by all those things. Ultimately what is going to win is the love. நம்ம வந்து நம்மளுடைய கூட இருக்கிறவங்கள நம்ம சரியா கவனிக்க முடியலன்னா நாட்டுக்காக நம்ம வேற எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேச சேவைன்றது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம போய் இன்னைக்கு கார்கில்ல போய் வார் பண்ண முடியுமா? சைனா பார்டர்ல போய் நின்று போராட முடியுமா? நம்ம என்ன செய்யணும்னா நம்மள கூட இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும், ஹாப்பியா வச்சுக்கணும். That is the only thing which we can do. As a society, we should be able to develop only by way of supporting each other to our neighbors. நான் தான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நான் வந்து பென்ஸ் கார் வச்சிருக்கேன்னா என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாருதி காராவது வாங்க விடணும் இல்லையா? இப்ப அவரை வந்து ஏதாவது வாங்குறாருன்னு நான் இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்தேன்னா என் பென்ஸ் கார்ல கோடு போட்டு விட்டுருவாரு. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்ம வந்து சந்தோஷமாவே இருக்க முடியாது. சோ அதனால வந்து let us have a very positive attitude, let us enjoy our life. ஏன்னா இது ரிட்டையர்மெண்ட்னு எதுவுமே கிடையாதுங்க. இது நம்ம ஊர்ல தான் நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இதை பிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷனை விட்டு நம்ம வெளியே போறோம். தட் இஸ் a distinct thing which is changing our mindset. So நம்ம மைண்ட் செட்டை வந்து எப்பவுமே ஓப்பனா வச்சுக்கோங்க. You are not retired to still continue. ஆனா you can take up some activity through association. அதான் சொன்னேன் இல்லையா, நீங்க you form a center because we have knowledge. நமக்கு பணம்லாம் கொடுத்து எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் we have knowledge. That knowledge is having a immense potential for a market. So அதை நீங்க நல்லா பண்ணுங்க. In case if I am of any use for setting up something like this, I will definitely do it. Thank you very much. Jai. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்து டைரக்டர் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட்ல இப்போ டைரக்டரா இருக்காங்க. ஸோ அதை அப்படியே இங்கேயும் அப்ளை பண்ணிருக்கேன். நமக்கு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ப்ராஜெக்டை ஒரு தீமை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னன்னா பென்ஷனர் அசோசியேஷன், நீங்க நாலேஜபிள், உங்க நாலேஜை நீங்க நாட்டுக்காகவும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் இலாக்காவுக்காகவும் கண்டிப்பா உபயோகப்படுத்த முடியும். உபயோகப்படுத்தினா நான் உன்ன கூட நிற்கிறேன். அப்ப இது ஒரு சின்ன சிம்பிள் தாட் ப்ராசஸ் தான். உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அதை நம்ம ஏத்துக்குவோம். ரெண்டாவது விஷயத்த சொல்லியிருக்காரு, அன்பை விதைங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அன்பை விதைப்போம். நம்ம யாரையும் வெறுக்கல, எல்லா பென்ஷனர்களையும் நேசிக்கிறோம். அதுல நம்ம ஐயங்கரி பென்ஷனரை அதிகமாக நேசிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய செய்தி. ஆகவே இது ரெண்டையும் இன்னோவேட்டிவாகவும் இனிஷியேட்டிவாகவும் சொன்ன
நண்பர் ஒரு அம்பலவாணன் ஐஎன்டிஎஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நம்மகிட்ட ஏ சுந்தரம் இன்கம் டேக்ஸ் அது பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷன் அதோட தலைவர் இங்க இருக்கிறாரு. அவர் பேசுவாரு. அவரை கௌரிப்பாரு கமலக்கண்ணன். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நம்ம வயசானவங்க, ஆனாலும் காலம் கருதி எல்லாருமே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் டயத்தையும் நம்ம அட்கேட் பண்ணிக்குவோம்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நாள். 1860ஆம் ஆண்டுல உங்க தணிக்கை, ஆடிட், அக்கவுண்ட் இந்த துறை துவங்கப்படுகிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 165 வருஷங்கள் ஆயிடுச்சு. இவ்வளவு காலமும் எம்ப்ளாயிஸ், ஆபீசர்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்குதான் சென்னையில ஒரு பென்ஷன் சேமிப்பை உருவாக்க முடிந்திருக்கிறது, செய்திருக்கிறோம். ஆகவே இத எல்லாரும் இன்னொரு தரம் கைத்தட்டி அதை பார்க்கணும். அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களும் சரி, மற்றவர்களும் சரி. இதே நிலைமை தான் இன்கம் டாக்ஸ் சரியும். அதுவும் கிட்டத்தட்ட 165 வருஷங்கள் தாண்டிடுச்சு. ஏன்னா கணக்கு, ஆடிட்டு, இன்கம் டாக்ஸ், மறுபடியும் ஆடிட்டு, இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள விளைஞ்சது தான். நானும் இந்த துறையில வேலை செஞ்சுட்டு இருக்க இன்கம் டாக்ஸ்ல பாதி நாள் அந்த கான்ஃபிகரேஷன் வேலைக்காக ஏஜிஎஸ் ஆபீஸ்லாம் இருப்பேன். அப்படியே நம்மளால ஒன்னா பழகை எல்லாருமே அறிமுகமானவங்க தான். ஆனா இந்த பென்ஷன் அமைப்பை இன்கம் டாக்ஸ்லயும் சரி 2013ஆம் ஆண்டு தான் நான் துவக்கணும். நான் ரிட்டையர் ஆகி 3 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப பிரசிடண்டா, ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறப்பவே ஒரு நோட் புக்கை போட்டு ரிட்டையர் ஆகக்கூடிய பேரெல்லாம் எழுதி, நம்பர்லாம் எழுத சொல்லி வச்சு நான் ரிட்டையர் ஆன பிறகு அதை உருவாக்கணும். அதே சமயத்துல தான் அகில இந்திய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கிற எல்லா துறைகளிலுமே ஒரு சங்கங்களை உருவாக்க வேண்டும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, நாடுல எங்கேயோ ஒரு இடத்துல நாட்டு ஃபுல்லா சில சங்கங்கள் மட்டும் இருக்கும். தனிநபர்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா முழுமையா செயல்பாடு இல்ல, முழுமையான கான்டாக்ட் இல்ல, முழுமையான மெம்பர்ஷிப் இல்ல. அப்ப இது எப்படி உடைச்சு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அகில இந்தியாவில் முடிவு பண்ணப்பதான் இந்த முடிவு எடுத்தாங்க. துறைவாரியான பென்ஷன் அமைப்புகளை உருவாக்குவது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு அமைப்பு உருவாக்கி அகில இந்திய அளவில் ஃபெடரேஷன் உருவாக்குவது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் உருவாக்கிட்டு இது எல்லாம் சேர்ந்த NCCP அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி பென்ஷனர்ஸ் நேஷனல் லெவலில் உருவாக்கணும். அப்படி உருவாக்கி தான் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாம இன்னைக்கு இங்க இது உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க உருவானதுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா ஒற்றுமை. பென்ஷனர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம லைஃப்ல ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் காலேஜ், ஸ்கூல்னு போயிட்டோம், பறந்துகிட்டு இருக்கிறோம், என்னன்னே தெரியாம. அதுக்கு பிறகு ஒரு 35-40 வருஷம் முழுமையா இந்த அரசாங்கத்துக்கான வேலையில நம்ம இருக்கிறோம், செய்யறோம், பழகிறோம். நம்ம மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஏஜ் எல்லாமே இங்கதான் இருக்குது துறையில. அப்படி இருந்து முடிஞ்ச பிறகு, போன பிறகு திடீர்னு ஏதோ ஒரு வேக்கம் வந்த மாதிரி அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறது இல்லாம அந்த படசெல்லாம் விட்டு போச்சு அப்படிங்கிற நிலம் இருந்துகிட்டே இருக்கு. அது உடைக்கிறதுக்காக முதல்ல இந்த பென்ஷன் அமைப்பு நான் சொன்னேன் 2013ல ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 15th ஆகஸ்ட் எங்க இன்கம் டாக்ஸ் பென்ஷன் செக்ஷன் ஆரம்பிக்கிறோம். நோட்டீஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அங்க இருக்கிற சங்கத்தையும் வச்சு, எம்ப்ளாயிஸ் சங்கத்தையும் இணைஞ்சு நோட்டீஸ் கொடுத்து பென்ஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டாச்சு. ஒரு 100 பேர் வரணும் பார்த்தா 150 பேர் வந்தாச்சு.
வரும்போது எல்லாருக்கும் கொடியெல்லாம் குத்தி விட்டு நேஷனல் இதெல்லாம் போட்டு எல்லாம் வந்து, ஆனா 1.5 மணி நேரம் ஆச்சு அவங்க ஒருத்தர் பார்த்து பேசிட்டு உட்காருது. நினைச்சு பாருங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம மீட்டிங் ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்குள்ள அந்த தொடர்பு, அந்த பழைய வாக்கு, பழைய முறை, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இல்லாம போனதுனால இந்த அமைப்பு மூலமா தான் வந்தா ஒரு கம்பல்ஷன் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. இன்னும் கூட சொல்லுவாங்க, இன்னும் யார் யார் இருக்கிறோம் யார் யார் இல்ல அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டதான் அவங்க தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு. அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய வாழ்க்கையில் நினைக்கிறப்பவே இவங்களுக்கு இன்னொரு புது தெம்பு. ஒரு 5 வருஷம் இளமையாடுவாங்க. ஒரு தரம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாங்கன்னா 5 வருஷம் இளமையாடுவாங்க. அதான் ஸ்டடி. சோ இப்படி நம்ம அமைப்பை இன்னைக்கு உருவாக்குறது ஒற்றுமைக்காக. என்ன ஒற்றுமை? பென்ஷனர்ஸ் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக, தொடர்பு கொள்வதற்காக. ஏன்னா இந்த அமைப்பு உருவான பிறகு உங்களுடைய நம்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்க மீண்டும் ஒரு பாரத்துல முழுமையா ஈடுபாடு இருக்க போறதா வர போறீங்க. அது ஒரு பக்கம். அதோடு இல்லாம அகில இந்திய அளவில் ஆடிட்டட் அக்கவுண்ட்ஸ் அந்த பென்ஷனர்ஸ் அமைப்புல முழுமையாக தொடர்பு உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து NCCPA. இப்படி எல்லா பென்ஷனர்ஸ் அமைப்பிலையும் என்ன நடவடிக்கை நடக்குது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நாட்டு நிலவரம் என்ன, நம்ம எங்க இருக்கிறோம், நமக்கு இனிமேல் பென்ஷன் வருமா வராதா. லேட்டஸ்ட் ஃபைனான்ஸ் பில்ல யாருக்குமே தெரியாம ஒரு இடைச்செருகளா ஃபைனான்ஸ் பில்ல பக்கம் 50-51 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. வேலிடேஷன் சொல்லி. வேலிடேஷன் என்ன, ஏதோ சாதகமா ஏதோ பண்றாங்க நினைச்சு பார்த்தா அது பாஸ் பண்ண பிறகுதான் நமக்கே வெளியே வருது. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் இந்திய நாட்டுல எந்த சட்டங்களும் எந்த தீர்ப்புகளும் எதுக்கும் கட்டுப்படாமல் பென்ஷன் ரூல்களையும் மீறி பென்ஷன் ரூலையும் கட்டுப்படுத்தாத ஒரு அதிகாரம், முடிவெடுக்கிற அதிகாரம் பென்ஷன் சம்பந்தமாக இந்த மாற்றத்தின் மூலமாக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பென்ஷன் ரூல்ல நமக்கு பென்ஷன், அந்த பென்ஷன் ரூலுக்கு ரூலே அரசாங்கத்தை கட்டுப்படுத்தால் அதான் முடிவு பண்ணும். இப்ப சொல்லுங்க, நம்ம பென்ஷன் இருக்குமா இருக்காதா, அது அரசு நிர்வாகத்தில் வர்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு போயிடுது. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு, நகாரா கேஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு ஒட்டுமொத்தமா. அமெண்ட்மெண்ட் எப்ப இருந்து நமக்கு வந்த பென்ஷன் ரூல் 1972 அந்த தேதியில் இதுவரைக்கும் பல கேஸ் கோர்ட்ல எல்லா இடத்துல ஸ்டேஜ்ல பெண்டிங் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல அடிச்சுட்டு இனிமேலும் பே கமிஷன் வந்தாலும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அதை எப்ப கொடுக்கிறது என்ன கொடுக்கறதுங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் அரசுக்கு இருக்குங்கிற வேலிடேஷன் தான் அந்த அமெண்ட்மெண்ட். அப்போ இந்த சூழ்நிலையில நமக்கு இருக்கிற ஒரே சொல்லுவாங்க, அரசு ஊழியர்னா பென்ஷன் உண்டு, எப்படி குடும்பம் ஓடிடும், அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் குடும்பம் நடக்கும், ஃபேமிலி பென்ஷன்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துட்டு இருந்தது. இது தனியார் துறையில பல பொதுத்துறையில கிடையாது. ஆனா இன்னைக்கு அதுக்கும் ஒரு பாதிப்பு உருவாயிடுச்சு, விதை விதைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறத நாம் உணரணும். அப்போ நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயமே இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல இங்க ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க முன்னாடியே ஒரு அசோசியேஷன் இருக்கு, பின்னாடி ஒரு அசோசியேஷன் இருக்கு, இப்படி எல்லாம் பெரிய பிரச்சனை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட சிலர் கோடிட்டு காட்டணும். ரொம்ப வருஷமா இங்கே ஒரு சங்கம் இருக்குது, பென்ஷனர்ஸ் அமைப்பு. அதுல நானும் கலந்துருக்கிறேன். கூப்பிடுவாங்க, வருவோம், பேசுவோம், ஒரு மீட்டிங் நடக்கும், ஒரு எலெக்ஷன்லாம் பண்ணிட்டு ஒரு டின்னர் இருக்கும், அது ஃபேமிலியோட முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அந்த சங்கத்தை அணுகி இந்த தொடர்லாம் கேட்டாங்க, ஐயா அகில இந்திய அளவில் உருவாக்கிட்டாங்க, நாம அகில இந்திய ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த அமைப்புல போய் நம்ம சேரலாம் சொல்லி கேட்டாங்க. 2 தரம் கேட்டாங்க, 3 தரம் கேட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பர்பஸ் நாங்க வரல, எங்க நோக்கம் வேற, ஆகவே வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வேற வழி கிடையாது, ஒரு அமைப்பு உருவாக்கி ஆகணும் ஒற்றுமைக்காக. அப்போ அதே போல ஆல் இந்தியா பென்ஷனர்ஸ், ஆல் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் சங்கம் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அது என்னன்னாக்க எல்லா துறைகளையும் சேர்ந்த ஒரு அமைப்பா வச்சிருந்தாங்க வெளிய, துறை வாரியான
திட்டமிடலுக்கோ சேருவதற்கோ ஒன்று கொடுத்ததற்கான அமைப்பா அது இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க வருவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. அப்போ அதுவும் இதுல சேர முடியாது. துறைவாரி உருவாக்குறப்போ பொதுவான சங்கத்துக்கு இங்க இடம் எல்லாம் போயிடுது, அதனுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியா போயிடுது. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு இந்த தோழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு பென்ஷன் அசோசியேஷனை உருவாக்கி இருக்காங்க. அவர்களை எவ்வளவு பாராட்டல் தகும். அடுத்ததாக நம்முடைய பென்ஷனர்ஸ் என்ன செய்ய போறோம், நம்ம பென்ஷனை பாதுகாக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை இருக்கோ அத்தனை செய்யணும். அவ்வளவுதான். இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, நம்ம என்ன ஆபீஸ்ல இருக்கிறோம், வேலை நிறுத்தமா பண்ண முடியும், தர்ணாவா பண்ண முடியும், அப்படி எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். வயசாகி போச்சு, நம்ம உட்காந்தாவே அது தர்ணா தான், எந்திரிக்க முடியாது, எழுப்ப முடியாது. ஆமா, கை தூக்கி தான் எழுப்பணும். ஆகவே நம்மளால முடியும், நம்மளால முடியும். நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். சார் பேசுறப்ப சொன்னாரு நிறைய விஷயங்கள்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்முடைய விஷயம், நம்முடைய பென்ஷன் உட்பட வாழ்க்கை முறைகள் ஒவ்வொன்றுமே இந்த நாட்டில் அரசியலால் தான் தீர்மானிக்கப்படும். அதுல இருந்து ஒதுக்கி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன், நான் சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளையாவே ஏமாத்திக்கிறதா தான் இருக்கும். சாரி சார். ஓகே, அதாவது அவர் சொன்னது என்னதாங்க, அன்றாட நடக்கிற அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாங்கிறத அவர் சொன்னார். நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா? ஆகவே அப்படிதான். ஆகவே அரசியலை ஒன்று பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யுது? தயவு செய்து, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. வாட்ஸ்அப் எத்தனை வேணாலும் பார்க்கலாம். அதே போல டிவி எவ்வளவு நேரம் வேணாலும், எத்தனை நியூஸ் சேனல் வேணாலும் ஒரு ½ அன் அவர் கொண்டு மாத்திட்டே பார்க்கலாம். இப்படி பத்திரிகைகள் நிறைய படிக்கலாம். இதெல்லாம் இருக்கு. உங்க குடும்ப பொறுப்பில் இதுவரைக்கும் நீங்க செய்யாத பல வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தும் வாய்ப்பு அதையும் செய்துட்டு அதுக்கு மேல இந்த டைமை கண்டிப்பாக இதுக்காக பயன்படுத்த முடியும். நுணுக்கமாக பார்த்து நம்முடைய பென்ஷனை பாதுகாப்பதற்காக நாம் எல்லாமே ஒன்றாக இருந்து போராடுவோம், அதை வெட்டெடுப்போம். இந்த சில வார்த்தைகளுடன் இந்த சங்கம் சிறப்பான முறையில் ஒற்றுமையை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் இந்தியா ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, இந்த அமைப்பு ஒன்றுபட்ட அமைப்பாக விரைவில் வரும் என்பதை உங்களுக்கு நான் உறுதி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் சொன்னதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். நான் சொன்ன அந்த அரசியல் நமக்கு நல்லா தெரியணும். ஆனா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் B.R. அம்பேத்கரனுடைய அந்த அரசியல் சட்டம் பாத்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டை தான் நமக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான். வெல்ஃபேர் இல்லாம எது இருந்தாலும் நம்ம போராடி தான் ஆகணும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் இந்த டெய்லி நடக்கிற இந்த கூத்து எல்லாமே பார்த்துட்டு அதை உங்க மனசை பாதிக்க கூடாதுன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஆஸ் அ பென்ஷனர் இப்படி எல்லாம் நடக்குது. நம்ம we were living in a very peaceful ambience. We will fight. நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன், நீங்க அசோசியேஷனுக்காக ஃபைட் பண்ணுவீங்க. பட் we had a working relationship. எப்பயுமே we always believed in the public welfare. நீங்களும் அதான் சொல்லுவாங்க. எத்தனையோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். பட் நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்னா அசோசியேஷன்ல இருந்து சார் நல்ல தேங்க்ஸ் சார், நல்லா பண்ணீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. So we were all working together for a common cause. அந்த இது public welfare. ஆனா நம்ம இப்ப இருக்கிற இந்த அரசியல்ல நம்ம உள்ள நுழைஞ்சு நம்ம இதை பார்த்தோம்னா டெய்லி யூ வில் பிகம் சிக். அதுக்காக தான் சொன்னேன். பாயிண்ட் அவரே கரெக்டா ஹைலைட் பண்ணாரு. So have a great day. Enjoy your day. Thank you. பென்ஷன் அமைப்பு என்பது அதிகாரிகள ஊழியர்கள் வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே இது பென்ஷனர், அவ்வளவுதான். ரேங்க் இல்ல, சீனியாரிட்டி கிடையாது, ப்ரொமோஷன் கிடையாது. ஓகே சார், அடுத்தது நம்ம பிசினஸ் இது இருக்கு. இது ஒரு பிசினஸ் மீட்டிங் தான். ஃபார்மேஷன்ல
இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னால ஒரு விஷயத்தை ப்ரொபோஸ் பண்றேன். அதாவது இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கோம். இந்த அமைப்பை உருவாக்கி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனிநபராலலாம் முடியாது. ஏன்னா நாம வந்து எப்பவுமே ஒரு கமிட்டியோட தான், கமிட்டி மேலதான் நம்பிக்கை வைக்கிறவங்க. ஏன்னா கூட்டு தலைமை, கூட்டு முடிவு, ஜனநாயக முறைப்படி ஆலோசிக்கிறது, ஜனநாயக முறைப்படி ஒரு முடிவுகளை எடுத்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது, இதெல்லாம் நம்மளுடைய ஒரு பேசிஸா இருக்கு. ஏன்னு சொன்னா சிஎன்டேடி இன்ஸ்டிடியூஷனை, ஐஎன்டேடி இன்ஸ்டிடியூஷனை, Indian Audit and Accounts Department as an institution is a democratic institution. நீங்க இன்கம் டாக்ஸ்னா ரெவென்யூ பக்கத்துல அவரு மேலும் சொல்றாரு. ஆனா இந்த இலாக்காக்கு மட்டும் ஒரு தனி பெரும் குணம் உண்டு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் உங்களுடைய மற்றவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட்டு என்னென்ன செலவினங்கள் வருது, இந்திய திருநாட்டில் எவ்வளவு வருமானம் வருது, என்ன பொதுத்துறை எவ்வளவு செலவழிக்கிறது, எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படும், எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு வாட்ச் டாக் நிறுவனமாக உருவாக்கி அதை 40 வருஷம் நம்ம வேலை வருது. நம்ம இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஆட்கள் கூட எல்லாத்துக்கும் கேள்வி வைப்பாங்க. அப்ப கேள்வி கேட்பது தப்பு கிடையாது. கேள்வி கேட்கணும், முறையாக கேட்கணும். அதை முறைப்படுத்தப்பட்டு, அது ஒழுங்குபடுத்தப்பட்டு, அது ஒரு தலைமையின் கீழ் வந்து அது ஒரு கமிட்டி வழி நடத்தி செல்லும். ஆகவே நம்ம வந்து தலைவர்கள் இருப்பாங்க. தலைவர்கள் எவ்வளவு பெரிய வலிமையான தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் பின்னால் அமைப்பு இல்லை என்று சொன்னால் அந்த தலைவர்கள் ஏது செய்ய இயலாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிருப்போம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அமைப்பு வருவாக இருந்தால் சாதாரண தலைவர்கள் கூட மிகப்பெரிய வலிமையான தலைவர்களாக மாறிடுவாங்க. அப்ப அமைப்பை கெட்டிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் நண்பர் தோழர் சுந்தரம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே அந்த பின்னணியில நான் உங்களுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை வைக்கிறேன். ஒரு அமைப்பு, ஒரு அட்ஹாக் கமிட்டியை நான் ப்ரொபோஸ் பண்றேன். இது வந்து ஒரு சின்ன ப்ரொபோசல். இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த அட்ஹாக் கமிட்டிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை ரெசல்யூஷனை தம்பி சுந்தர் வந்து இப்ப முன்னால வைப்பாரு. சுந்தர் எங்க இருக்காரு? வெளியே போயிருக்காரு. சரி, வரட்டும். ஆனா நான் அந்த அமைப்பை வந்து உங்களுக்கு முன்னால அந்த இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவுன்னு சொன்னா, நீங்க கரவொலி எழுப்பி ஆதரிச்சின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த அமைப்பு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானங்களை நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். ஆகவே நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் ஏற்கனவே அகில இந்திய கணக்கு தணிக்கை ஊழியர் சங்கம் திருவனந்தபுரம் மாநாட்டில் ஏற்கனவே சுந்தரம் காம்ரேட் சொன்ன மாதிரி இந்த ஆல் இந்தியா ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் பென்ஷனர் சங்கத்தை எல்லா மாநிலங்களும் உருவாக்கிய பிறகும் தமிழ்நாட்டுக்கு உருவாக்கப்படல. அதை உருவாக்க வேண்டும் என்று ஒரு கமிட்டி மெம்பர்லாம் போட்டு பார்த்தாங்க. நடக்காத சமயத்தில் என்னை அப்ரோச் பண்ணி நீங்க கன்வீனரா இருந்து எப்படியாவது இந்த அமைப்பை கொண்டு வர முடியுமா என்பதை வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னால கேட்டாங்க. அதுலதான் என்ன போட்டாங்க. நான் அப்பயே சொன்ன ரொம்ப சிரமமான விஷயம். இங்க கொண்டு போறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. நிறைய பேர் சரியான கடுமையான பிடிப்புல இருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவதில் இது பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆனாலும் இல்லைங்க, இது வந்து தேவை. ஏன் தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர்ஸ் காம்ரேட் வியாசால உருவாக்கப்பட்டது. அவர் தான் முதல் பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். அப்புறம் சிவகுமார் மிஸ்ரா அதனுடைய தலைவராக இருக்காரு. கிட்டத்தட்ட 60 லட்சம் பென்ஷனருக்கு மேல ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டல் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, டிஃபென்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, ரயில்வேல ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, மேஜரா இருக்கிற இன்கம் டாக்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, ஜியாலஜிக்கல் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, ஜுவாலஜிக்கல் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சென்ட்ரான ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்கியாச்சு. நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு எல்லாருமே PFMS புரியும். ஏன்னா அக்கௌண்ட்ஸை கம்பைன் பண்றது அதுல பல்வேறு கிளஸ்டர் இருக்கு. அந்த கிளஸ்டர் மாதிரி NCCPA உருவாக்கப்பட்டு பல்வேறு துறை சங்கங்கள் கிளஸ்டர்களாக மாறி அதை இணைக்கப்பட்டாச்சு. ஒவ்வொரு
தொழிற்சங்கங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேற கொடுத்துட்டாங்க. போஸ்டர்னா இவ்வளவு, ரயில்வேனா இவ்வளவு, டிஃபென்ஸ்னா இவ்வளவு, அப்புறம் இதர தொழிற்சங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் உட்காரும் பொழுதுதான், உங்களுடைய பிரச்சனையை நீங்க அங்க கூறும் பொழுதுதான், அவர்களால் ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கப்படும் பொழுதுதான் அது அரசாங்கத்துடைய காதுகளுக்கு வலுவாக எட்டும். சும்மா நம்ம இங்க மட்டும் உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூமுக்குள்ள நான் பெரிய தலைவர், நீங்க பெரிய தலைவர் பேசிக்கிட்டே இருந்தா ஓய்வூதியர்களுடைய கோரிக்கை அரசாங்க காதுகளுக்கு கேட்குமா? இப்ப கொஞ்ச நாள் முன்னால நம்ம கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கூடணும். யாரோட தலைமையில கூடணும்? பிடிக்கதோ பிடிக்கல, யாரோட தலைமையில கூடணும்? NCCP-யோட தலைமையில. அதுதான் கூப்பிட முடியுது. ஏன்னா அந்த சங்கம் மட்டும்தான் இந்தியாவில ஓய்வூதியர்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஃபெடரேஷன் அமைப்பு. இன்னைக்கு கள நிலவரம் அதுதான். அந்த கள நிலவரத்தை நம்ம ஒத்துக்கிறோம். முதல்ல அதை நம்ம மாற்ற முடியுமா? இப்ப 60 லட்சம் பேரை விளக்க முடியுமா? அப்ப அதோட இணைந்து ஒரு நீரோட்டத்தில் இணைந்து அந்த போராட்டத்தோட இணைவுதான் ஒரு புத்திசாலித்தனம் என்ற அடிப்படையில தான் இந்த தமிழ்நாட்டு கிளையை நாங்கள் துவக்கிறோம். இதுக்கு பின்னணி இருக்கு. அப்ப அந்த கிளையோட இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போக போறோம். அந்த அடியார் கமிட்டியை உங்க முன்னால ப்ரொபோஸ் பண்றேன். நீங்க கரவொலி எழுப்பி அதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இதுல வேற யாராவது விட்டு போயிருந்தாலும் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் இங்க சொல்வதற்கு உரிமை இருக்கு. நீங்க கேளுங்க, நாங்களும் பரிசீலனை பண்றோம். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணுவதற்கு, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லும்போது ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் பிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல் இந்தியா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன் சென்ட்ரலைஸ்டு கான்ஸ்டிடியூஷனை ஏற்கனவே அது பண்ணியாச்சு. அந்த கான்ஸ்டிடியூஷன் மாநில அமைப்புகளுக்கு ஏற்ப, அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப, தளங்களுக்கு ஏற்ப மாத்திக்கும். அந்த மாத்தி அந்த கான்ஸ்டிடியூஷனை மாறி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி அதோட இணைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கிய நோக்கம் இருக்கு. அந்த இதுல அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும். சொசைட்டிஸ் ஆக்ட் கீழ ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் இதுல உறுப்பினர் சேர்க்கை நம்ம துவக்கணும். இதெல்லாம் மறுவளிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஒரு தம்பி சுந்தர் அவர்கள் முன்மொழிவார்கள். அதுக்கு முன்னால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கமிட்டியை நான் அனௌன்ஸ் பண்றேன். அந்த கமிட்டி நீங்க பிடிச்சிச்சுன்னா கரவொலி எழுப்பி அனுப்புங்க. வேற யாராவது இருந்தாலும் கூட்டம் போறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம அதை இறுதிப்படுத்திக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப கன்வீனரா நான் இருக்கிறதுனால நானே கன்வீனரா தொடர்றேன். அடுத்த அந்த ஜனநாயக முறைப்படுத்தப்படக்கூடிய அந்த அமைப்பை கொண்டு வருவது வரைக்கும் நான் கன்வீனராக தொடர்கிறேன். அதே மாதிரி காங்கிரஸ் TM மாரியப்பன், அப்புறம் சுப்பராயன், ஸ்ரீனிவாசன், சுந்தரேஸ்வரன் M, பஷீர் அகமது, கமலக்கண்ணன், PNG ஆடிட்டை சேர்ந்த அழகரிசி, அப்புறம் ரயில்வே ஆடிட்டை சேர்ந்த விக்டர் சாலமன், அப்புறம் சயின்டிபிக் ஆடிட்டை சேர்ந்த மேடம் மணிமேகலை, அப்புறம் டிஃபென்ஸ் ஆடிட்டை சேர்ந்த வரதராஜன். இவங்க எல்லாருமே ஜாயிண்ட் கன்வீனரா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஜாயிண்ட் கன்வீனரா இருப்பாங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான் சுரேஷ். அவர் பொருளாளரா இருக்க சம்மதிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய கமிட்டி மெம்பர்ஸ், கமிட்டி உறுப்பினர்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். சுஜாதா கிருஷ்ணன், மேடம் சுஜாதா கிருஷ்ணன், கமலபதி, MR மதுபாலன், அப்புறம் தூத்துக்குடியிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க தங்கமணி, அப்புறம் பாலசுப்ரமணியம். பாலுன்னு நாங்கள் அன்போடு கூப்பிடுவோம். பாலசுப்ரமணியம் அவர் ஃபுல் நேம். நாங்கள் எப்பவுமே பாலு தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி முரளிதரன், கீதா மேம். உங்களை வச்சு ஒரு கமிட்டி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். உங்களை யாராவது ஒருத்தர் 2 பேர் சேர்க்கணும்னாலும் இந்த கூட்டத்தில் நீங்க சொல்லுங்க. சேர்க்கறதுக்கு நாங்கள் திட்டமா இருக்கிறோம். உதயகுமார் படிச்சது மாரியப்பன் ஜாயின்ட் கன்வீனர், சுப்பராயன் ஜாயின்ட் கன்வீனர், சீனிவாசன் ஜாயின்ட் கன்வீனர்,
அப்புறம் சுந்தரேஸ்வரன் ஜாயின்ட் கன்வீனர், கே உதயகுமார் ஜாயின்ட் கன்வீனர், சரிங்களா, பஷீர் அகமது ஜாயின்ட் கன்வீனர், கமலக்கண்ணன் ஜாயின்ட் கன்வீனர். அப்புறம் அழகரசி மேடம் வந்து இன்னைக்கு இங்க இல்ல, அவங்க குடும்பத்துக்காக வெளியே போயிருக்காங்க. ஆனா பிஎன்டி ஆடிட்ல அவங்க பேர தான் எல்லாரும் ப்ரொபோஸ் பண்றாங்க. கேட்டேன், ஏகோபித்த முடிவோட சொல்றாங்க, நீங்க அவங்க சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி ரயில்வே ஆடிட்டை சேர்ந்த விக்டர் சார், அப்புறம் மணிமேகன், டிஃபென்ஸ் ஆடிட். இதுல என்னன்னா கான்செப்ட், எல்லா ஆடிட்டும் கமர்ஷியல் ஆடிட், டிஃபென்ஸ் ஆடிட், சயின்டிபிக் ஆடிட், பிஎன்டி ஆடிட், ரயில்வே ஆடிட், அப்புறம் சிவில் அஃபேர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாயின் பண்ணிருக்கோம். இது ஒரு டென்டேட்டிவ் தான், 3 மாசத்துக்கு தான். ஏன்னா 3 மாசத்துக்குள்ள இந்த கான்ஸ்டியூஷனை நாங்க வந்து உருவாக்கி கான்ஸ்டியூஷன் ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் முதல் ஜெனரல் பாடி நடத்திடுவோம். அந்த ஜெனரல் பாடியில எலக்ட் பண்ணுவது. இதோடைய நோக்கமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த முதல் அடையாள கமிட்டி இவங்க எல்லாரும் இதுக்கு உதவி செய்யணும். இதை கொண்டு வர்றதுக்கு அதை முறைப்படுத்தப்பட்ட ஜனநாயகப்படுத்த அமைப்பு வந்து அமைப்பு உருவாக்கியாச்சு. அமைப்பை ஜனநாயகப்படுத்தணும். அடுத்த கட்டம் இருக்கு. இப்ப வந்து ஒரு சூரிய பிரதேசத்தில் நம்ம வந்து ஜனநாயகப்படுத்த முடியாது. கொஞ்சம் பேர் சேர்த்திருக்கிறோம். இதை ஜனநாயகப்படுத்துவதற்கு நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு இவங்க எல்லாம் உதவி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் சேர்க்கிறோம். இப்போ வேற யாராவது அதை நாங்க இணைகிறோம் அப்படின்னு சொன்னாலும் வெல்கம். யாருமே வந்து நாங்க வந்து இது பண்ணல, யாரையும் ஒதுக்கல. நாங்க நேசிக்கிறோம், மறுபடியும் சொல்றோம். எல்லா ஓய்வூதியர்களும், குறிப்பாக ஐஎன்டிஏடி ஓய்வூதியர்களை அதிகமாக நேசிக்கிறோம். மத்திய அரசு ஓய்வூதியர்களை நேசிக்கிறோம். சொல்றேன். இப்ப வந்து தம்பி சுந்தர் வந்து உங்க முன்னால அந்த ரெசல்யூஷனை ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அதை வந்து நீங்க கரவொலி எழுப்பி நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வாழ்த்துறை சொல்லுவாங்க. நன்றி. வாங்க தம்பி. இந்த நிகழ்வு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. ஒன்னும் எல்லாரும் பேசிட்டாங்க, நிறைய பேசுறதுக்கு இப்போ நம்ம இல்ல தெரியும். இப்போ இது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், துறை ரீதியான சங்கம். ரெசல்யூஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஓரிரு வார்த்தைகள். நான் வந்துட்டு பிசினஸ் போக வேண்டாம், ஒரே நிமிஷம் நான் முன்னாடி நமக்கு வந்து போஸ்டல், பிஎஸ்என்எல், மற்றபடி நிறைய ரயில்வேஸ், இப்படி எல்லாம் துறை ரீதியா எல்லா சங்கங்கள் இருக்க போகும்போது நமக்கு வந்து ஐஎன்டிஏடிக்குன்னு ஏன் ஒண்ணு இருக்கக்கூடாது? இப்போ நம்ம வந்து இந்த ஐஎன்டிஏடின்றத ஒரு உடையின் கீழே ஏன் வரக்கூடாது அப்படின்னு ஏதோ நம்ம இந்த சங்கம் வந்து நேற்றுக்கு பேஞ்சில மலை, அதுல இன்னைக்கு முளைச்ச காலான்லாம் கிடையாது. அப்படித்தான் அவங்க எல்லாருமே கூக்குரல் இட்டு பாத்தீங்கன்னா அது வியாஸ் அவருடைய மாபெரும் ஒப்பற்ற தலைவர் வியாசோட கனவு 14 வருடங்களுக்கு முன்பு அவர் செஞ்சது. ஆனா அதுக்கப்புறமா வந்து 8 வருடங்களுக்கு முன்பு நாக்பூர் கான்பரன்ஸ்ல கான்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. திருவனந்தபுரம் கான்பரன்ஸ்ல நம்ம அண்ணன் தோழர் மோகனை வந்து அவங்க கன்வீனர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது முடிஞ்சு போச்சு. இதை வந்து என்னமோ இன்னைக்கு செஞ்சது நாளை செஞ்சது போட்டி பொறாமை அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்ப வியாஸ் என்ன நமக்கு என்ன போட்டியாளரா? மிகப்பெரிய தலைவர் இல்லையா அவர் நமக்கு? அவர் எத்தனை பேக்கம்ஸ் நெகோசியேஷன் பண்ணிருக்காரு, நமக்கு எவ்வளவு நமக்கு வந்து பணப்பயன்களை வாங்கி கொடுத்திருக்காரு இல்லையா அவங்களுக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு ஒரே குடையின் கீழே இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பயணிச்சிருக்கோம்ன்றது அதை நாம சொல்ற நேரத்துல சிலர் வந்து பேச போகும்போது பதவி வெறிக்காக போட்டி சங்கங்கள், யாரோட போட்டி இது? ஏங்க நான் வந்து 40 வருஷம் அந்த ஆபீஸ்ல இருக்கேங்க, எல்லா சங்கங்களும் இருக்கு. துறைக்கு ஐஎன்டிஏடி ஏஜிஎஸ் ஆபீஸ், ஐஎன்டிஏடியில் உள்ள சிஏஜி ஆபீஸ் உள்ள கீழே இருக்கிற துறை ரீதியான சங்கம்னு ஒண்ணு கட்டமைக்கிறதுல என்ன பிரச்சனை? யாருக்கு போட்டி இது? அந்த மாதிரி தான் இதுல நாமெல்லாம் வந்து இந்த கோபமா பார்க்க போற நேரத்தில் பல்வேறு விமர்சனங்கள், அதை வந்து முடக்க வேண்டிய விமர்சனங்கள், அதை வந்து இது காலத்திலையும் இதுதான் நிக்கும். இந்த ஐஎன்டிஏடி தான் நிக்கும். நம்ம எங்க போனாலுமே இந்த சங்கம் தான் நிலைத்து நிற்கும். ஒரு மதுரை ஒரு நண்பர்கள்ட்ட நான் பேசுறேன். அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகளை இங்க பதிவு பண்றேன்.
இல்ல சுந்தர், எங்களுக்கே நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனைக்கு போனோம். நாங்க வந்து சங்கத்துல இருந்து வந்தோம், நாங்க மத்திய அரசு சங்கத்துல இருந்து வந்திருக்கோம், மத்திய அரசு ஊழியர்கள். என்னங்க ஏஜிஎஸ் ஆபீஸ்ல இருந்து வந்து கிரீவன்ஸ் கொடுக்குறீங்க, மத்திய அரசுன்னு சொல்றீங்க. அப்பதான் அவங்களுக்கு சில பேருக்கு அது புரிஞ்சிச்சு. அப்ப ஐஎன்டிஐடி இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் துறையின் சார்ந்த சங்கம், நாங்க ஏஜிஎஸ் ஆபீஸ்ல இருந்து வர்றோம்னு சொன்னா அது ஒரு பெருமை இல்லையா நமக்கு? அதுதான் அந்த ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணுன்றதுதான் நாம அதை மறுபடியும் அதை சொல்ல போகும்போது வெற்று கூச்சல், ரொம்ப தரம் மட்டமான பிரச்சாரங்கள் சொல்லும் போது மனசுக்கு வலிச்சது. மன்னிக்கவும். இந்த நேரத்தில் இந்த ரிசர்வேஷன் முன்னாடி உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு நன்றி சொல்லுறேன். உங்களுக்கு முன்னாடி அந்த ரிசர்வேஷன் இதை பேசுறது யாரோட மனசை புண்படுத்துறதுக்கு இதை சொல்லல. என்னுடைய மனக்குமுறல் இருக்கிறது தான். சங்கத்துல பயணிச்சிருக்கோன்றது நாமளும் எம்சிஎஸ் சங்கத்துல வந்து பிரசிடென்ட், செக்ரட்டரி எல்லா பொறுப்புலையும் வகிச்சவங்க தான் நம்ம. அப்ப அது வரும்போது அந்த நியாயமான கோபத்தை தான் வெளிப்படுத்திட்டேன். யாருக்காகவும் மன்னிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிப்போடு கேட்டுக்கொள்ளும் முன்னாடி இந்த ரெசல்யூஷனை படிந்து நான் பயணிக்கிறேன். டேட் சாட்டர்டே 24 May 25 இன்னைக்கு வரலாற்று நிகழ்வுகள் 7th floorல இந்த நிகழ்வு நடக்குது. இதை வந்து நம்ம வந்து துவக்கி வைத்து ஒரு அருமையான ஐஏஎன்டி சங்கத்தை ஐஏஎன்டி ஆபீசர்ஸ் தென்பாண்டி தங்கம் அவர் அண்ணன் பொம்மலவாணன் சார் வந்து துவக்கி வச்சது. அது ரொம்ப மிகப்பெரிய வந்து நாங்க ஒரு குத்துவலாம் ரெடி பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வேண்டாம், துவக்கி வைக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சு நம்ம அதை பண்ணணும் அப்படின்றத அதெல்லாம் நாங்க இருந்தோம். சரி, நேரம் கருதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓவரா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு மோகன் அண்ணனுடைய இதெல்லாம் நீ ரொம்ப இது பண்ணிடாதீங்க, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நம்ம வர்றாங்க நம்ம பாட்டு அமைதியா அது பண்ணணும் அப்படின்றதா அந்த மங்களகரமா இருக்கட்டுமே. ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லையா, அதை நம்ம சிறப்பு செய்யணும்ன்றதுக்காக நம்ம சொன்னாங்க. சோ அவர் வந்து கடைசியில நம்மகிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போயிட்டார். உங்க ஹெல்த்தை பாத்துக்கங்கள்ல இருந்து நமக்கு இந்த சங்கம் வேணுங்கிறதையும் ஒரு ஐஏஎன்டி ஆபீசர், ஐஏஎன்டி துறைக்குள்ள உள்ள ஐஏஎன்டி ஆபீசரே மாநில கணக்காயர் அவர்களே வாழ்த்திட்டாங்க. அது மிகப்பெரிய வரலாற்று பதிவு. அதை நம்ம வந்து அவருக்கு நம்ம ஏன்னா அவரை வந்து பொறுத்தளவுல ஏஜிஎஸ் அரசோட எம்ஜிஆர் அவர் சார், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு நம்ம சொசைட்டில நம்ம அந்த மாநாடு இதுல வந்து விழாக்கு ஏற்பாடு போகும்போது அவர் ஸ்டேஜில் ஏறினோட மிகப்பெரிய கரவோசம் வந்தது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர். சோ எல்லாருக்கும் அவரு எல்லாரோடய இருந்திருக்காருன்றத நமக்கு வெளிப்பாடு இருந்தது. சோ அதனால அந்த இன்னைக்கு டேட்ல அவர் துவக்கி வச்சு இந்த ரெசல்யூஷன் அவங்களுக்கு முன்னாடி general body meeting of pensioners who have retired from the service from Indian Audit and Accounts Department have unanimously decided to resolve the following. To form the ad hoc committee in order to carry out of the following tasks. To enroll the membership to All India Audit and Accounts Pensioners Association, Tamil Nadu and Puducherry. To explore the possibility of adopting Constitution of All India Audit and Accounts Pensioners Association with suitable modification appropriately applicable to Tamil Nadu and Puducherry. To register the body under the Tamil Nadu Society Register Act 1975 with appropriate modification. Secondly, to authorize the ad hoc committee to follow the policy and program adopted by the All India Audit and Accounts Pensioners Association and the National Coordination Committee of Pensioners Association (NCCP). To authorize the ad hoc committee to coordinate with active and Tamil Nadu state level NCPP. Comrade, thank you, comrade. Yes, sir. கனவு எடுத்தலாம் இல்லைன்னா எங்களுடைய அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதிய சங்கத்துடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி நம்முடைய இருக்கிறார் சி கிருஷ்ணன். அவர் வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்சு கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து அவரும் பெட்டரா கைட் பண்ணுவாரு, வாழ்த்துறை கொடுப்பாரு. அவரை வந்து வாழ்த்துவதற்கு அந்த கௌரவிப்பதற்கு நண்பர் பஷீர் ஷால் போட்டு அவரை கௌரவிப்பார். பஷீர் இருக்காரா?
Dignitaries, on and off the dais, dear friends, dear comrades, I am happy to attend this function because a new Audit and Accounts Pensioners Association is being inaugurated here. Actually, our All India Audit and Accounts Pensioners Association President, Comrade S. Radhakrishna, had to attend this meeting, but he is unable to come over here today. That is why I am participating here. As my former speakers told, this association was mooted by our legendary leader, Comrade S.K. Vyas, and in 2018, this All India Audit and Accounts Pensioners Association was formed and they started functioning in 2019. After that, almost all state Audit and Accounts pensioners formed. Even now, certain units are yet to come. That is, I think, our organization, Audit and Accounts movement, is very vibrant in Madras and Tamil Nadu and Pondicherry. But I do know there was a delay in forming this Audit and Accounts Pensioners Association. Anyhow, this is being inaugurated here, and we shall come forward and adopt this on our bylaw, and after that we shall enroll each and every pensioners who are retired from AG's office, whether accounts or audit, and I think this will be done within a few months, and we are hoping so. Even now, I think that there are certain people who retired from this office is not attending this function. I think we can, even Pakistan and India is ready to talk with any terms. That is, so this is not a good thing to not to cooperate. So anyhow we can cooperate. Everybody, every person who is adopting our constitution, and within a few months, I think they will also cooperate, and a vibrant pensioners association, namely Audit and Accounts Pensioners Association Tamil Nadu and Pondicherry, will be very fruitful, and they will be in forefront in all our movement and strikes. Even though we are not able to strike, we can make so many contributions to the society as organization and as individuals. And there are certain other organizations in pension, that is CGPA, CCPA, etc. And I think CGPA is working
in Tamil Nadu also. There is a difference in forming this Audit and Accounts Association, Pensioners Association. But there was a likewise situation in Kerala also. But afterwards they came to unite, and now in Kerala the Pensioners Association, Audit and Accounts Pensioners Association is working very smoothly. Likewise, in Tamil Nadu also, in coming months, we can unite each and every pensioners who retired from Audit and Accounts Department. So, Sundaram sir rightly pointed out, we are in a situation where whether we get pension in future, etc. Because the last amendment was moved in pension rules by our finance minister, and in the name of validation. Actually, this is aimed at, I think, it's aimed at to differentiate pensioners in certain manner. That is why gradually they are taking away our pension. Now there are NPS and now they are going to introduce UPS, and we are, I think we are in OPS stage. So we have to fight it out. I think the money will introduced in and passed by the Lok Sabha and Rajya Sabha is against the constitution and against the verdict of the Supreme Court in Nagara case. So we have to fight it out, and I think we will win, and our unity is our strength. So we can make this association a unified, and unity can be made at any cost. So I conclude and my gratitude to organizers, and on behalf of All India Audit and Accounts Pensions Association, I once again thank you all. ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதியர் சங்கத்துடைய ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி திரு சி கிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோழிக்கோடு தான் வந்திருக்கிறார். பென்ஷனர்கள் மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில தான் இந்த அகில இந்திய அமைப்பை உருவாக்குறோம். உங்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பு தேவையா இருக்கு. அதனால அதை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்துறோம். அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு 2 வேண்டுகோளை வைக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, கையெழுத்து நிறைய பேர் போடலன்னு சொல்றாங்க. தயவுசெய்து அதை கையெழுத்து போடுறதுக்கு நீங்க என்ஷூர் பண்ணுங்க. வரலாறு முக்கியம். ஏனென்று சொன்னால் தம்பி சுந்தர் சொன்ன மாதிரி அகில இந்திய கணக்கு தணிக்கை ஓய்வூதியர் சங்கம் மட்டும்தான் அகில இந்திய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நிற்கும். இது மட்டும்தான் கொண்டு போக முடியும். இந்த சங்கம் மட்டும்தான் இந்த இலாக்காவுக்கு ஆபத்து வரும்போது பாதுகாப்பதற்காக போராட முடியும். பல பேர் கேட்கிறாங்க, பென்ஷனர்னு வந்த பிறகு பென்ஷனர்னு வந்தா கூட சார் சொல்றாரு இல்லையா, அம்பலவாணன் சார், நாலேஜ் இங்க இருக்கு, நீங்க நாலேஜ் பேங்க் உருவாக்குங்க. நாலேஜ் பேங்க் உருவாக்குறது எதுக்கு? இலாக்காவை காப்பாற்றுவதற்காக தானே. இலாக்காவுக்கு கூட அட்டாக் வருது. இப்ப இலாக்காவையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இந்த பென்ஷனர்களுக்கு ஏராளமான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பென்ஷனர்களுக்கு இலாக்கா ரீதியான அனாமலி இருக்கு. இலாக்கா ரீதியான ஏராளமான அனாமலி இருக்கு. அப்ப அந்த இலாக்கா ரீதியான அனாமலியை போய் பிரசன்டேஷன் பண்ணணும்ல, போய் சொல்லணும்ல. எங்கேயா போய் கத்திக்கிட்டே இருந்தா எப்படி போகும்? அது போய் சேனலைஸ் பண்ணி சொல்லணும்ல. அந்த சொல்வதற்கும் இந்த சங்கம் தேவைப்படும். பென்ஷனர் வந்த பிறகு என்ன அனாமலி, சர்வீஸ் தானே அனாமலி அப்படின்லாம் கேட்கிறாங்க.
சர்வீஸில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆனாமடி பென்ஷன் ஆனப்படும் தொடருது. அந்த துயரத்தை தீர்ப்பதற்கு யார் வருவாங்க? இப்ப நம்ம தானே வரணும். அந்த அடிப்படையில தான் இந்த சங்கத்தை துவக்குகிறோம். அப்ப நீங்க இதுல நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பல பத்தாண்டுகளுக்கு பிறகு உங்கள் பெயர்கள் கண்டிப்பாக குறிக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு சங்கத்தை பல்வேறு போராட்டங்களுக்கு நடுவில், பல்வேறு இடர்பாடுகளுக்கு நடுவில், பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில், சொல்ல போனா பல்வேறு காரி துப்புகளுக்கு நடுவில், வார்த்தைதான் நீங்க அப்படிதான் சொல்ல சொல்றதுக்கு நான் ரெக்ரெட் பண்றேன். அதுக்கு நடுவில் வீரம் தெரிந்த போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். பாருங்க, கண்டிப்பா சுந்தரம் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம சகோதரர்கள் தான், எல்லாருமே நம்ம சகோதரர்கள், ஒன்னாக பிறக்கல, ஆனா ஒன்னாக வேலை பார்த்துருக்கோம் 40 வருஷம். நாம் பிறந்த உறவுகளை காட்டிலும் இங்க இருக்கிறவங்க எனக்கு அதிகமான நேரத்தை நான் செலவழிச்சிருக்கேன். அதிகமான நேரத்தை என்னுடைய கூட பிறந்த சகோதரனை விட அதிகமான நேரத்தை இங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட நான் செலவழிச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப என்னுடைய கணிசமான நேரத்தை என் குடும்ப உறுப்பினர்களை விட அவர்களோட செலவழிச்சவங்க 10 பேர் இப்ப திட்டிட்டு இருக்காங்கிறத ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். ஆக அந்த பின்னணியில நீங்க தயவுசெய்து கையெழுத்து போடுங்க. உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உணவுன்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுதான் ஆரம்பிக்கிறோம். நான் உணவுன்னு சொன்ன உடனே உணவுக்கென்று ஒரு மகான் இருக்காரு, நண்பர் ஜானகிராம். அவர் தான். அவர் வாங்க வாங்க மேடைக்கு. ஏன்னா அவரை நம்ம குறிப்பிடாம இருக்கவே முடியாது. நான் முதல்ல அவர்கிட்ட சொன்னேன், ஜஸ்ட் அப்படின்னு சொன்னேன். உடனே படாருன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், இது என்னப்பா பெரிய விஷயம் மாதிரி நீ பேசிக்கிட்டே இருக்க. சுப்ராயன் வாங்க, கௌரவிங்க. அதாவது என்னப்பா நீ இதை போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. ஐ வில் அக்செப்ட், என்னால முடியும், நான் செய்யறேன். எல்லாரும் எல்லாருக்கும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு அதுக்கப்புறம் அதை பத்தி திங்க் பண்ணவே விடல. தொடர்ந்து இவ்வளவு தந்திருக்கேங்கிறத மட்டும்தான் சொல்லுவாரு. இப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளம் நம்மளோட தான் இருக்கு. நம்மகிட்ட தான் வேலை பார்த்துச்சு. எம்ஏபியில சீனியராக இருந்து ரிட்டையர் ஆனவர். ஆகவே அவரை கௌரவிக்கும் விதமாக முன்னால அவரை இங்க சார் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த அமைப்பை தொடர்ந்து வழிநடத்த ஸ்டேட் லெவல்ல நாங்கள் ஒரு 3வது ரெசர்வேஷன் போட்டிருக்கோம். அதாவது ஸ்டேட் லெவல்ல NCCPA அதோட எல்லா ஓய்வூதியர்கள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணுவதற்கு பாலிசி ப்ரோக்ராம்ஸோட அந்த நடவடிக்கைகள்ல தொடர்ந்து நடக்க, தொடர்ந்து பயணிக்க, தொடர்ந்து போராட ஆதரவு பண்ணுங்கிற ஒரு ரெசல்யூஷன் கொடுத்திருக்காரு. அதன் பிரதிநிதியாக எங்களுடைய தோழர் பி மோகன் அவர்கள் அந்த NCCPயோடைய தலைவர் வந்திருக்கிறாரு. அவர் எங்களுக்கு பார்த்து பேசுவாரு. அதுக்கப்புறம் கன்வீனர் இருக்காரு. அந்த அவருடைய பி மோகன் அவர்களை கௌரவிக்க தம்பி சுந்தர் அவர்களை அழைக்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, ஆல் இண்டியா ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதியிலே ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு
அதை வெற்றிகரமாக முடித்து புதியதாக ஒரு அடாக் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஓய்வூதியர் அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, தொழிற்சங்க தலைவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, தோழியர்களே, அனைவருக்கும் நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர் அசோசியேஷன் மாநில இணைப்பு குழுவினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஓய்வூதியர்களுடைய பிதாமகன் அருமை தோழர் வியாஸ் அவர்கள் இங்கே பல தோழர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வலுவான ஓய்வூதியர் சங்கம் கூட்டமைப்பு அவசியம் என்று சொன்னால் அதற்கு துறை வாரியான ஓய்வூதியர் சங்கம், பலம் பொருத்திய சங்கம் தேவை என்பதை பலமுறை வலியுறுத்தினார். அந்த அடிப்படையில் தான் அஞ்சல் பகுதியில் கூட 2014க்கு முன்பாக ஓய்வூதியர் சங்கம் என்பது ஒரு பரந்துபட்ட அளவில் இல்லை. சில பேர் சில பகுதிகளெல்லாம் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தொடர் வியாஸ் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் அஞ்சல் பகுதியிலும் 2014 அனைத்து இந்திய அஞ்சல் ஆர்எம்எஸ் ஓய்வூதியர் சங்கம் என்பது உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட இந்த 11 வருஷ காலத்தில் ஒரு 26 மாநிலங்களில் மாநில அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே போலவே தமிழ்நாட்டில் 34 மாவட்டங்களில் மாவட்ட அமைப்புகள் ஏஐபிஆர்பிஎல் இருக்குது. இன்னும் ஒரு 7-8 மாவட்டத்தில் தான் மாவட்ட அமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை என்பது இருக்கு. ஆகவே ஒரு அபெக்ஸ் பாடியாக இருக்கக்கூடிய நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் கீழ் இருக்கக்கூடிய அதனுடைய உறுப்பு சங்கங்களாக இருக்கக்கூடிய சங்கங்களும் பலம் பொருந்தியதாக இருந்தால்தான் நம்முடைய கோரிக்கைகளை நம்ம வெற்றி காண முடியும், முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய இந்த ஆடிட், அதே போல அக்கவுண்ட்ஸ் பென்ஷன் அசோசியேஷனுடைய இந்த அமைப்பு என்பது அனைத்து இந்திய சங்க நிர்வாகிகிட்ட கூட கேட்டேன், எத்தனை மாநிலங்கள்ல இந்த மாநில அமைப்பு இருக்குன்னு கேட்கும் பொழுது ஒரு 12-13 மாநிலங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாநில அமைப்பை உருவாக்க வேண்டியது என்பது இன்னும் பல மாநிலங்களை அதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு என்பதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆகவே இன்றைக்கு என்சிசிபி அமைப்பு உருவானதற்கு பிறகு இப்போ என்சிசிபியினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் போன மாசம் நடந்தது 19ஆம் தேதி. அதுல ஒரு 7 புதிய சங்கங்கள் உறுப்பு சங்கங்களாக இணைந்திருக்கின்றன. ஒரு 37 அமைப்புகள் இன்றைக்கு என்சிசிபியில் உறுப்பு சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மற்ற சங்கங்களுக்கும் மற்ற கூட்டமைப்புகளுக்கும் என்சிசிபிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பல ஓய்வூதியர் சங்கங்கள் வச்சிருக்காங்க. அரசாங்கத்துக்கு கருணை மனு போடுவது, பிரச்சனைகளை கொண்டு போவது, அதே மாதிரி கெட் டுகெதர் நடத்துவது, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ட்ரீட் கொடுத்து முடிச்சிருந்தது, இதுதான் பல ஓய்வூதியர் சங்கங்களுடைய வேலையா இருக்கு. ஆனால் என்சிசிபிஏவும் அதன் கீழ் இருக்கக்கூடிய உறுப்பு சங்கங்களை பொறுத்தவரையில் நாம் பிரச்சனைகள் என்று 3 விதமான வழிமுறைகளை நம்ம கையாளுறோம். ஒன்று, பிரச்சனைகளை நிர்வாகத்தின் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போவது. அப்படி இல்லை என்று சொன்னால் தெருவில் இறங்கி போராடுவது. இல்லை என்று சொன்னால் சில பிரச்சனைகளாக நீதிமன்றத்துக்கு செல்வது. ஆக இந்த வழிமுறைகளை மாற்றி மாற்றி கையாளக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் என்சிசிபியும் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுடைய அந்த வேலை நடைமுறை என்பது அப்படித்தான் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கும் ஒரு அனைத்து இந்திய அளவில் இன்றைக்கு ஒரு மதிப்புமிக்க கூட்டமைப்பாக ஒருங்கிணைப்பு குழுவாக என்சிசிபி இருக்கிறது என்று சொன்னால், அல்லது அதனுடைய உறுப்பு சங்கங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அது அதனுடைய போராட்ட குணம்தான். நம்ம இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் ஒரு வேலை நிறுத்தத்தில் போறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக பல இடங்கள்ல மறியல் போராட்டங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த மறியல் போராட்டங்களில் கலந்து கொள்கின்ற பெருமை என்பது கூட என்சிசிபி அது உள்ள வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த உறுப்பு சங்கங்கள் அதெல்லாம் நிறைய போராட்டங்கள் நம்ம அரசாக இருக்கும். மற்ற சங்கங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அரசாங்கத்துக்கு கருணை மனு போடுவதுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிந்த பாணி.
ஆகவே இன்றைக்கு NCCPA, இன்றைக்கு மத்திய அரசு ஓய்வூதியர்கள் நிறைய பிரச்சனை இருக்கு. OPS வந்து கொண்டு வரணும், NPS UPS என்பது ரத்து செய்யப்படணும், 18 மாத முடக்கப்பட்ட அகவிலைப்படி, அதே மாதிரி ட்ரெயின் டிராவல்ல வந்து சீனியர் சிட்டிசனான அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்செஷன் உட்பட பல கோரிக்கைகளுக்காக 2 வருஷம் கடுமையாக போராடி இருக்கிறோம். 2023 பல கட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அதனுடைய உச்சகட்டமாக டெல்லியில பேரணி, போன வருஷம் அதே மாதிரி பல கட்ட இயக்கங்களுக்கு பிறகு டெல்லியில பேரணி. ஆக இப்படி ஒரு போராடக்கூடிய அமைப்பாக NCCPA அந்த உறுப்பு சங்கங்களுடைய அந்த குணம் என்பது இருக்கிறது என்பது அதுதான் மற்ற சங்கங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்னும் அதிகப்படியாக ஊழியர்களை வந்து நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. ஏன்னா இப்ப அஞ்சல் பகுதியில் எடுத்துக்கிட்டாலும் கூட 3,06,000 பேர் வந்து பென்ஷனர்ஸ், ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இந்தியா முழுக்க இருக்காங்க. ஆனால் AAPRP நாங்கள் இணைத்திருப்பது என்பது ஒரு 40,000 தான் தொட்டு இருக்கிறோம். ஆக இன்னும் சேர்க்க வேண்டிய ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கு. தமிழகத்தில் அப்படிதான் 40,000 பேர் போஸ்டல் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இருக்காங்க. ஆனா நாங்க வந்து ஒரு 8,000 தான் எட்ட முடிஞ்சிருக்கு. ஆக இது துவக்கத்துல வந்து கொஞ்சம் குறைவா தாங்க இருக்கும். ஆனால் நாம் கடுமையான முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் இந்த சங்கத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய அனைத்து இந்திய சங்கத்தையும் நாம் வலுப்படுத்துகிறோம் என்பது பொருள். ஆகவே இன்றைக்கு புதியதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த மாநில அமைப்பு என்பது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முறையான மாநாடோ அல்லது ஒரு பொதுக்குழுவோ நடத்தி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய அடுத்த கட்ட இயக்கங்களை மேல் கொண்டு போவதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கு மாநில அளவில் கூட இன்றைக்கு NCCPனுடைய மாநில இணைப்பு குழு இருக்கு. இந்தியாவிலேயே இணைப்பு குழு ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். போன மாசம் நடந்த NCCPனுடைய அனைத்து இந்திய செயற்குழு கூட்டத்தில் கூட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே எடுத்த முடிவுகள் தான் மறுபடியும் வலியுறுத்திருக்காங்க. எங்கெல்லாம் NCCPனுடைய மாநில அமைப்புகள் இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் மாநில அமைப்புகளை உருவாக்கணும். அதே போல மாவட்ட அளவிலையும் அங்கே அமைப்புகளை உருவாக்கணும் என்ற ஒரு முடிவு என்பது கடந்த NCCPனுடைய அனைத்து இந்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழு நம்ம வச்சிருக்கிறோம். அதுல AAPRP போஸ்டல் இருக்கு, டெலிகாம்ல வந்து AAPDP இருக்கு, இன்கம் டாக்ஸ் பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷன் இருக்கு, DRPO தக்ஷன் ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியன் என்பது இருக்கு. அதோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய சங்கமாக ஆல் இண்டியா ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன் அசோசியேஷன் இணையும் என்று சொன்னால் தமிழகத்தில் நம்முடைய மேல்மட்ட அமைப்புகளுடைய அறைகோல்களை இன்னும் வெற்றிகரமாக நம்மால் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பல கோரிக்கைகள் வந்து ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சுட்டிக்காட்டியபடி ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் என்பது இருக்கு. பென்ஷன் என்பது இனிமேல் வரக்கூடிய ஊதியக்குழு வரக்கூடிய அந்த பெனிஃபிட் என்பது ஓய்வூதியர்களுக்கான அந்த பலன் என்பது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி என்பது இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தால் பதில் சொல்லல. இதுக்கு எதிராக 3ஆம் தேதி போன மாசம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தணும். அதுல NCCPA இருந்து மட்டும் கலந்துக்கல, NCCPAக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஓய்வு சங்கங்களுடைய தலைவர்களும் கலந்து கொள்ள வைத்தது என்று சொன்னால் மற்ற சங்கங்களோடும் கேட்டாங்க, எதுக்கு இந்த நேரத்தில் போய் நம்ம இதை நடத்தணும், இன்னும் முடிவு வந்து அரசாங்கத்தின் முடிவு தெளிவா தெரியல, இப்பொழுது போராட்டம் அவசியமான கேள்வி கேட்டவர்கள் கூட அந்த சங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு வாழ்த்தெல்லாம் பேசியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாதம் 2ஆம் தேதி கூட NCCPயில் இருக்கக்கூடிய சங்கங்களுடைய தலைவர்கள் இந்த அமைப்பிலிருந்து இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஓய்வு சங்கங்களுடைய ஒரு இணைப்பு கூட்டம் என்பது நடந்து சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் போரம் என்பது உருவாக்குவது, ஜாயிண்ட் போரம் ஆஃப் பென்ஷனர் அசோசியேஷன்ஸ், குறிப்பாக இந்த வேலிடேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸ் வந்து ரத்து செய்யக்கூடிய வகையில தொடர் இயக்கங்களை நடத்துவது அப்படின்றது முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்திலே ஒரு கேள்வி எழுப்பும்போது
அந்த ஆலோசனை கூட்டம் என்பது பென்ஷன் செக்ரட்டரி வந்து கலந்துகிட்டாரு. அப்ப அந்த விளக்கம் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பென்ஷனரை பொறுத்தவரையில ஊதிய அந்த பைனான்ஸ் ஆக்ட்ல வரக்கூடிய பிரிவுகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது we will issue a clarification அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் செக்ரட்டரி சொல்றாரு. ஆனால் இன்று வரையில் அந்த விளக்கத்தை வந்து கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அப்ப அரசாங்கத்துடைய நோக்கம் என்பது ஓய்வூதியர்களை இரு பிரிவாக பிரித்து இனிமேல் வரக்கூடிய ஓய்வூதியர்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் என்று 2 பிரிவாக மாற்றி ஒருவருக்கு பலன், மற்றவர்களுக்கு ஏற்கனவே என்ன வாங்கிட்டு இருந்தியா அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் உன்னுடைய பென்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அரசாங்கம் வந்து திட்டமிட்டு அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றி இருக்கு. அந்த சட்டத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேஸ் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க, ஆல் இந்தியா S30 பென்ஷனர் அசோசியேஷன் சொல்லி. அந்த கேஸ் போட்டவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேற வழி இல்லை. இப்ப இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நிராகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இது இம்மிடியட்டா. இப்ப அந்த பாதிக்கப்பட்டவர், அந்த வழக்கு தொடுத்தவர்கள் கண்டெம்ட் கேஸ் போட்டாங்க. அந்த கண்டெம்ட் கேஸ் வந்து இந்த பைனான்ஸ் ஆக்ட் பாஸ் ஆனதுக்கு பிறகு வருது. அப்ப அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அந்த வழக்குல போய் வாதிடுறாரு. அரசாங்கம் வந்து பைனான்ஸ் ஆக்ட வந்து நிறைவேற்றியாச்சு, அதனால அரசாங்கம் வந்து என்ன முடிவெடுக்குதோ அதுதான் பொருந்தும். ஆகவே ஏற்கனவே இந்த வழக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட அந்த தீர்ப்பை வந்து எங்களால் அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லி அந்த பைனான்ஸ் ஆக்டை பயன்படுத்தி முதல் வழக்கிலேயே வந்து அரசாங்கம் வாதிட்டு இருக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த சட்டப்பிரிவு இருக்கின்ற வரையில் ஓய்வூதியர்களை பொறுத்தவரையில் ஓய்வூதியம் என்பது நிச்சயம் இல்லை என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக அந்த சட்டப்பிரிவை அந்த பைனான்ஸ் ஆக்ட்ல இருந்து நீக்குகின்ற வரையில நிச்சயமாக NCCPA போராட்டத்திற்கான முன்கை எடுக்கும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நாமெல்லாம் ஒன்றுபட்டு இந்த அமைப்பில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த அமைப்பில் இல்லாத ஓய்வூதியர்களையும் இணைத்துக் கொண்டு வரக்கூடிய காலத்தில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டங்களை வலுவாக நடத்த வேண்டும். ஆகவே ஒரு போராட்ட பாரம்பரியம் மிக்க ஆல் இந்தியா ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் பென்ஷனர் அசோசியேஷன் என்பது நிச்சயமாக அனைத்து இந்திய அளவில் NCCPA போராட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல தமிழ்நாட்டிலும் கூட இப்பொழுது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அடாக் அமைப்பு என்பதும் கூட NCCPA ஸ்டீரிங் கமிட்டியினுடைய ஒத்துழைப்போடு ஒருங்கிணைந்து வரக்கூடிய இயக்கங்களிலும் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்று மாநில இணைப்பு குழு நம்புகிறது. அந்த அடிப்படையில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடாக் கமிட்டியில் இருக்கக்கூடிய அதனுடைய கன்வீனராக இருக்கக்கூடிய தோழர் மோகன் உள்ளிட்ட அனைத்து அடாக் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் NCCPA மாநில இணைப்பு குழுவின் கன்வீனர் என்ற முறையிலே அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.